இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில். அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். அம்மா, பிறந்து வளர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து நல்லதொரு முறையில் திருமணத்தை செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து அழகு பார்த்த ஐயா கந்தசுவாமி ஐயா, இனி உன்னுடைய குடும்பத்திற்கு நீ தெய்வமாக இருந்து அவர்களை நீதான் காக்க வேண்டும் ஐயா. அம்மா, பெண்ணாக பிறந்து நான் பட துயரத்தையும் துன்பத்தையும் பாருங்கள் தாயே. இந்த பாவிக்கு நேர்தல் நிலைமையை பாருங்கள் அம்மா. பிறந்த நாள் முதலாக சிவனையை நினைத்து சிவனுக்காகவே தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று பிறந்த பாவி அல்லவா? இறைவா, என் கணவர் இப்படி மாண்டு கிடக்கின்றாரு. திருமணமாகி ஒரு நாள் கூட நாங்கள் இருவரும் சந்தோஷமா வாழவில்லையே. இந்த பாவி பட துயரத்தை பார்க்க மாட்டீர்களா? எனக்கு கருணை காட்ட மாட்டீர்களா? இறைவா, உன்னையே நினைத்து உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவன் அல்லவா? நானே பத்தினி என்பது உண்மையானால், உத்தமி என்பது உண்மையானால், உன்னையே நினைத்து உனக்காகவே வாழ்ந்தது உண்மையானால், இப்போது என் கண் முன்னே நீ காட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவா, காட்சி கொடுக்க வேண்டும். இறைவா, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. இறைவா, பெற்றதாய் மறை மக மறந்தாலோ, பிள்ளையை பெருத்தாய் மறந்தாலோ, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலோ, உயிரை மேவிய உடல் மறந்தாலோ, கட்ட நெஞ்சகன் கலை மறந்தாலோ, கண்ணில் நின்று இமைப்பது மறந்தாலோ, நற்றவர் தவர் உள்ளிருந்தோங்கோ நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஆண்டவா, உன்னையே நினைத்து உனக்காகவே தொண்டுகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாவினுடைய நிலைமையை பாருங்கள். நான் பட துயரத்தை பாருங்கள் சுவாமி. இறைவா, மகளே சிவஞானவல்லி, ஏன் எதற்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டு அழுது கொண்டு முன்னே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழிதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமுமாகி நின்று அன்னி பாண்டாள் ஏகலனேகல் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்டு வேந்தனடி வெல்கே, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவையடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரா பெருந்துரையினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இறைவா, ஓம் நமச்சிவாய ஆண்டவா. மகளே சிவஞானவல்லி, இறைவா, கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். உன் கண்முன்னே கருணாகரை கடவுள்
மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய முக்கன் படைத்த பரம்பொருள் உன் கண் முன்னே காட்சி கொடுத்தேன். ஏன் எதற்காக அழுந்த நிலையோடு காட்சியளிக்கிறாய்? இறைவா, என் நிலைமையை பார்த்தாயா? நான் பட துயரத்தையும் துன்பத்தையும் பார்த்தீர்களா? என்னுடைய கணவருடைய நிலைமையை பார்த்தீர்களா சுவாமி? இப்படி மாண்டு கிடக்கின்றாரே என் கணவரை பிரிந்து நான் பூவெடுத்து பொட்டெடுத்து பூசு மஞ்சள் எடுத்து அவர் கட்டிய மகளித்தை அறுத்து வெள்ள சேலை அடித்து நான் அமகளியா வாட வேண்டும் என்று வழிவகுத்து விட்டீர்களே. என்ன பாவத்தை நான் செய்தேன் ஆண்டவா? நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ? நற்றாற்றில் கை நடுவை விட்டேனோ? வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ? வரவு போக்கொழிய வழிமறைத்தேனோ? கலந்த சிநேகிதரை கலக செய்தேனோ? களவு செய்பவருக்கு உளவு சொன்னேனோ? மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ? நான் என்ன பாவத்தை செய்தேனோ? என் கணவர் இப்படி மாண்டு கிடக்கின்றாரே சுவாமி. இறைவா, எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடு ஆண்டவா. எனக்கு தாலி பாக்கியத்தை கொடு இறைவா. மகளே சிவஞானவல்லி, நீ கூறும் வார்த்தை விசித்திரமான வார்த்தையாக உள்ளது. விதி என்னும் சூறாவளி காற்று வீசும் பொழுது ஒரு மரத்தில் பூ என்று பார்ப்பதில்லை, காய் என்று பார்ப்பதில்லை, கனி என்று பார்ப்பதில்லை. விதியை வெல்ல விண்ணவரால முடியாது என்று உரைப்பார்களே, இயற்கைக்கு புறமானதை கேட்கின்றாய். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம். அப்படி இறப்பு என்பதே நேரக்கூடாது என்று அனைத்து பெண்களும் தன் தாலி கட்டிய கணவன் மீண்டும் இந்த புவி உலகத்தில் உயிர் பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இந்த பூமாதேவி தான் பூமி பாரத்தை தாங்குவாளாம். அதுதான் தர்மமாம். மகளே, உன்னுடைய கணவனுடைய உயிரை கொடுக்கவே முடியாது. இறைவா, தொட்டு தாலி கட்டிய கணவரை மாண்ட பிறகு நான் மட்டும் எதற்காக வாழ வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும்? ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டில் காலமல்ல கணவனோட சந்தோஷமா வாழ வேண்டும் என்று தானே நினைப்பார்கள். ஆனா இந்த பாவி நான் அப்படித்தானே நினைத்து சுழவரத்தில் இவர் கழுத்தில் நான் மாலை அணிவித்து ஆனால் இப்படி மாண்டு கிடக்கின்றாரு. இறைவா, கொடுத்தால் என் கணவருக்கு உயிரை கொடுங்கள், இல்லை என்றால் என் உயிர் எடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி, எடுத்துக் கொள்ளுங்கள். மகளே, இறைவா, சிவஞானவல்லி சுவாமி, அவருடைய ஆயுட்காலம் முடியும் வரை முடியாத போது அவருடைய உயிரை பறிக்கும் சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. உண்மைதான். ஆகினால் உன் கணவன் இறந்தவன் இறந்தான். நீ யார்? என்னுடைய அருளால் பிறந்தவள். சிவனுடைய அருளால் பிறந்ததால் உன் தாய் தந்தைகள் உனக்கு சிவஞானவல்லி என்று பெயரைச் சுட்டி வளர்த்து வந்தார்கள். ஆகினால் என்னுடைய அருளால் பிறந்தவள். அடுத்த பிறவியில் நீயும் உன் கணவனும் சீர சிறப்போடு வாழ நான் ஆசீர்வதிக்கின்றேன். இறைவா, அப்படி என்றால் நாங்கள் இப்பொழுது இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா? வாழ முடியாது. இதற்காக தானா கைலாயத்தை விட்டு விட்டு பூலோகம் வந்தீர்கள்? வாழ்நாள் முழுவதும் சிவனே 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 என்று உன்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருந்தவள் இப்பொழுது நான் அமங்கலியா வாழ வேண்டும் என்று உரைத்து விட்டீர்களே சுவாமி. மகளே, என்னுடைய அருளால் பிறந்தவள் இந்த புவி உலகத்தில் உனக்கென கடமைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. கடமையா? உண்மைதான். என்ன கடமைகள் சுவாமி? மகளே, என்னுடைய அருளால் பிறந்ததால் எனது ஆலயத்தில் பின்புறம் கொற்றாமரை குளம் இருக்கிறது. அதில் அனுதினமும் நீராடி என் ஆலயத்தை தூய்மை செய்து எனக்கு அனுதினமும் தீபாராதனைகள் அபிஷேகங்கள் அனைத்தும் செய்து வந்தால் அடுத்த பிறவியில் நீயும் உன் கணவனும் சீர சிறப்போடு கணவன் மனைவியாக பிறந்து கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் நல்லறமாக வாழ்வீர்கள். இதுவே நான் கொடுக்கும் வாக்கு. அப்படியா? உண்மைதான். ஆகட்டும் சுவாமி. தண்ணியே நானே. அப்பா, தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ராணகி ஆதிபர சக்தி அம்மா, சக்தி ஒன்று சமய 16 திகழ்ந்து வரக்கூடிய காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, நீப்பத்துறையாளே நீதியுள்ள சென்னம்மா, புத்தாக வளர்ந்தவளே, பூங்கா வளர்த்தாளே, முத்துமாரி புத்துமாரி, ரேணுகா பரமேஸ்வரி அம்மா தாயே, அம்மா மேல் மருவத்தூர் ஆதிவரா சக்தி அம்மா, என் நிலையை பாரம்மா. எத்தனையோ நாமதயங்கள், எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ அரக்கர்களை அழிப்பதற்காக காளியாக உருவெடுத்த தாயே, என் நிலையை பாரம்மா. என்னை போல் நீ ஒரு பெண் தானம்மா. தெய்வமே,
கணவனை இழந்து நிற்கிறேன் அம்மா. கவலைப்படாதே, கண்ணீர் வடிக்காதே. என் கணவன் உரைத்தவாறு எங்கள் இருவரையும் அடுத்த பிறவிலும் சரி இதே பிறவிலும் சரி நல்லபடி துதிக்க வேண்டும் அம்மா. அது போதும் தாயே, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீர்களே அம்மா, எனக்கு அது போதும் தாயே. மகளே சிவஞானவல்லி, கற்பு கலசையாக விளங்கி ஒரு பெண்ணாக பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு விதிவிலக்கோடு வேறொரு ஆடவனை திருமணம் செய்து கொண்டு வாழாமல் இவனுக்காகவே வாழ வேண்டும் என்று மனதில் எண்ணி கற்பு கலசையாக விளங்கியதால் உன் கணவனுக்கு எப்பேற்பட்ட வரத்தை உடுக்கிறோம் தெரியுமா? அரிச்சந்திரனுக்கு மோட்ச பதவி உடுத்தது போல் வாரி வழங்கக்கூடிய கர்ணனுக்கு மோட்ச பதவி உடுத்தது போல் உன் கணவன் அழகு சிலனுக்கு நான் இப்பொழுது இந்த அதிகார நேரத்தில் மோட்சத்தை கொடுக்க போகிறேன். அப்படியா?